6th standard English Unit 2 supplementary The Apple Tree and the Farmer ஆப்பிள் மரமும் விவசாயியும் இதில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். புக் பேக் எக்ஸசைஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 123 நம்ம பார்க்குறோம். செக்ஷன் ஏ. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியாக தவறான நம்ம சொல்லணும். The farmer had spent his childhood playing under the tree. இது வந்து ட்ரூ. அவங்க சின்ன வயசில் அந்த ஆப்பிள் மரத்துக்கு அடியில் தான் விளையாடினாங்க. The farmer felt the space could be used to build a house. False. அவர் வந்து வீடு கட்டுறதுக்காக அந்த இடத்த அந்த மரத்தை வெட்டலை. The apple tree requested the farmer not to cut it. ஆப்பிள் ட்ரீ வந்து அந்த ஃபார்மர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிச்சா? இல்லை. ஃபால்ஸ். All the little animals were happy about the farmer's decision. ட்ரூ. எல்லா வந்து அனிமல்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதுங்க. லிட்டில் அனிமல்ஸ். அடுத்தது the apple tree was home for all the little animals. ட்ரூ. இந்த ஆப்பிள் ட்ரீ தான் அந்த சின்ன விலங்குகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்தது. டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 124. ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ. ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீன்னு சொன்னது யார்? சில்ட்ரன். அந்த குழந்தைகள் தான் சொன்னாங்க. யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகம் ஓல்டு. இங்கே வயசானதுக்கப்புறம் அந்த மரம் வந்து நிழல் கொடுக்கும். சில்ட்ரன். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மரத்தை வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? ஃபார்மர். அடுத்தது பாருங்கள், சி செக்ஷனில் சூஸ் த பேஜ் நம்பர் 124. சூஸ் த ரைட் ஆப்ஷன். அதில் பாருங்கள், த அனிமல்ஸ் பிகம் ஒரிடு பிகாஸ். அனிமல்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்? த ஃபார்மர் பேன் டு சோப் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதனால் அதுங்க கவலைப்பட்டாங்க. The farmer's daughter and her friends came out because farmersனுடைய மகளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வராங்க. ஏன்னா they heard the commotion of the creatures. அந்த உயிரினங்களுடைய சத்தத்தை கேட்டு அவங்க வெளியே வராங்க. The farmer promised that he would not cut the tree. அவர் அப்புறமா அந்த ஃபார்மர் வந்து விவசாயி என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? நான் மரத்தை வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. இது செக்ஷன் டியில் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபார் பேசேஜ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 124 ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்க்கணும். பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். வாட் டிட் த ஃபார்மர் நோட்டீஸ்? ஃபார்மர் வந்து எதை பார்க்குறாரு? The farmer noticed a small fruit hanging from a branch. ஒரு கிளையில் ஒரு சின்ன பழம் மட்டும் இருக்கிறத அந்த ஃபார்மர் பார்க்குறாரு. What made him recall his childhood? அவருடைய குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தியது எது? The taste of the apple made him recall his childhood. அந்த ஆப்பிள் பழத்தினுடைய சுவை வந்து அவருடைய இளமை பருவத்தை ஞாபகப்படுத்தியது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் டிட் ஹிஸ் டாட்டர் ஸ்டார்ட் ப்ளீடிங்? ஏன் வந்து அவருடைய மகள் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? ஹிஸ் டாட்டர் ஸ்டார்டட் ப்ளீடிங் நாட் டு கட் த ட்ரீ. அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அவங்க வந்து கெஞ்சுறாங்க. அடுத்தது இ செக்ஷன். ரீஅரேஞ்ச் த ஜம்புல்டு சென்டென்சஸ். ஃபார் கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 125 ஆன்சர் பாருங்கள். கரெக்ட் ஆர்டர். த ஃபார்மர் ஹேட் an old apple tree in his garden. He spent all his childhood playing under the apple tree. He decided to cut the tree thinking that it was useless. அதாவது அந்த ஃபார்மர் வந்து அவங்க கார்டனில் இருக்கிற பழங்கள்லாம் அவர் சாப்பிட்டார். த ஃபார்மர் ஹேட் அன் ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். அதாவது அந்த ஃபார்மர் வந்து அவர் தோட்டத்தில் ஒரு பழமையான ஆப்பிள் ட்ரீ வச்சுருக்காரு. He spent all his childhood playing under the apple tree. அவருடைய சின்ன வயசில் அவர் வந்து
ஆப்பிள் ட்ரீக்கு அடியில் விளையாடி இருக்கார், நிறைய நேரம் விளையாடி இருக்கார். He decided to cut the tree thinking that it was useless. அவர் வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு டிசைட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அந்த மரம் வந்து யூஸ் இல்லை அப்படின்றதுனால. All the little animals in the tree pleaded with him. அதாவது அந்த மரத்தில் இருந்த எல்லா அனிமல்ஸும் கெஞ்சிது அவர்கிட்ட. All the little animals in the tree pleaded with him. அடுத்தது 5th one, he did not listen to their cries. அது வந்து அதனுடைய அழுகைகளை அவர் கேட்கல. The farmer continued cutting the tree. ஃபார்மர் வந்து அந்த மரத்தை என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாக வெட்டுறாரு. The taste of the apple brought back his childhood memories. அந்த சின்ன வயசில் அவர் சாப்பிட்ட ஆப்பிளுடைய டேஸ்ட் வந்து அவருடைய சின்ன வயசு நினைவுகளை கொண்டு வருது. His childhood memories made him realize his mistake. அவருடைய இளம் பருவ நினைவுகள் வந்து அவர் செய்கிற அவரை வந்து தவறை உணர வைக்குது. அடுத்தது பாருங்கள், திங்க் அண்ட் ஆன்சர். விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டூ யூ லைக், ஒய்? இந்த பாடத்தில் எந்த ஒரு பகுதி உனக்கு பிடிச்சது, ஏன்? ஐ லைக் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி பிகாஸ் த ஃபார்மர் சேஞ்ச்டு ஹிஸ் மைண்ட் நாட் டு கட் த ட்ரீ பிகாஸ் he understand that a tree was very useful to him when he was small. Repeat பண்ணுறேன். which part of the story do you like, why? I like the last part of the story because the farmer changed his mind not to cut the tree because he understood that tree was very useful to him when he was small. அதாவது அவர் சின்ன வயசில் இருந்த நினைவுகள்லாம் அவருக்கு வருது. அதனால் அந்த ட்ரீ வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது அவர் உணர்றார். இந்த பேசேஜ் தான் எனக்கு பிடித்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் த லிட்டில் அனிமல் பிகம் ஹோம்லெஸ் வாட் வில் ஹேப்பன்? இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் தே வில் டை சூன். அதாவது இந்த சின்ன அனிமல்ஸுக்கெலாம் வீடு இல்லைன்னா அது சீக்கிரம் இறந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், what made the farmer realize his mistakes? His childhood life with the tree made him realize his mistakes. அவருடைய இளம் வயது லைஃபு அந்த ட்ரீ கூட அவர் இருந்த நாட்கள் வந்து அவருடைய தவறை உணர வைக்குது. அடுத்தது ப்ராஜெக்ட் பார்க்கலாமா? ப்ராஜெக்ட் பாருங்கள். ஜி செக்ஷன், லுக் அட் த டேபிள், ரீட் எனி ஸ்டோரி, தென் ஃபில் த டேபிள். ஏதாவது ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபில் பண்ணணும். டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, த செர்ரி ட்ரீ. ட்ரீ வந்து செர்ரி ட்ரீ. நேம் ஆஃப் த ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 2. த கேரக்டர் யூ லைக் the most, grandfather. Main points. Rakesh planted a cherry seed at the corner of the garden. ராகேஷ் வந்து செர்ரி சீடை விதையை வந்து கார்டனுடைய கடைசி இடத்துல கார்னர், அதாவது அந்த மூலையில் வைக்கிறான். A goat entered and ate the leaves. அதாவது ஒரு ஆடு வந்து உள்ளே வந்து அந்த இலைகளை சாப்பிட்டுச்சு. At the rainy season a cat snapped it. At the rainy season a cat snapped it. The following years there were more blossoms. அடுத்தது பாருங்கள், connecting to self. இதில் Lily was on a trip to the beach with her friends. Some of her friends carelessly threw plastic bags on the road after eating their snacks. She wanted to convince them that what they were doing was not correct and they should be good citizens. Discuss in your group, what could Lily say? Role play the conversation with one person
being Lily and the other a friend. Lily, hi friends, shall we go for a walk to the beach? ஹலோ நண்பர்களே, நம்ம பீச்சில் வாக் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜானு, எஸ் வி ஷால் கோ நவ் லில்லி. கால் வினோ, கேத்தரின், திவ்யா. நம்ம போகலாம். இந்த லில்லி, வினோ, அப்புறம் கேத்தரின், திவ்யா அவங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜானு. லில்லி, வாட் ஆர் யூ டூயிங் வினோ? லில்லி வந்து வினோக்கிட்ட லில்லி வந்து கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங் வினோ? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? வினோ என்ன சொல்கிறாரு, ஜஸ்ட் ஐ ஆம் த்ரோயிங் பிளாஸ்டிக் கவர் ஆஸ் மை ஸ்நாக்ஸ் ஆர் ஓவர். நான் இப்போ தான் என் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அந்த வேஸ்ட் கவரை தூக்கி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். லில்லி, இட் இஸ் டூ பேட் யூ ஆர் பொல்யூட்டிங் த நேச்சர். நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணுற, நம்மளோட இயற்கையை வந்து பொல்யூஷன் ஆக்குற அப்படின்னு சொல்லலாம். கேத்தரின், ஹவு டு யூ சே லில்லி? ஏன் எப்படி நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். லில்லி சொல்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு நேச்சர், தே பொல்யூட் அவர் லேண்ட் அண்ட் ஸ்டாப் த ரெயின். இது வந்து பொல்யூஷனால் மழை வருவதை தடுக்குது. தே கிவ் த்ரெட்டனிங் டு என்விரான்மெண்ட், நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பயமுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. திவ்யா என்ன கேட்குறாங்க, ஈஸ் இட் ஸோ? அப்படியா? லில்லி என்ன சொன்னாங்க, எஸ் திவ்யா, பிளாஸ்டிக் பேக்ஸ் ஆர் நாட் ரீயூசபிள், தே டிஸ்ட்ராய் த நேச்சர். பிளாஸ்டிக் வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாது, அது வந்து நேச்சரை வந்து ரொம்ப வீணாக்குதுன்னு சொல்கிறாங்க. வினோ என்ன சொல்கிறாங்க, ஸோ சாரி லில்லி, ஐ கேம் டு நோ த ஹார்ம்ஃபுல்னஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், ஐ வில் நாட் த்ரோ பிளாஸ்டிக் இன் த ரோட் சைட் த ஹியர் ஆஃப்டர். ஓகே, நான் இனிமேல் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லி, ஓ வெரி குட், கீப் இட் அப். ஸ்டெப் 2 சக்ஸஸ் பாருங்கள். ஃபார் ஈச் ஐட்டம் ரைட் த வேர்ட் தட் ஹேஸ் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஸ் த பேர் ஆன் த லெஃப்ட். எக்ஸாம்பிள், டெசர்ட் ட்ரை, வேலி ஃபெர்டில், சீப்பர் டென்ட்ரில் ட்ரீ. இதில் லீஃப் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, போவ் அப்படின்றது சரியான வேர்ட். அடுத்தது ரிவர், ஃப்ளோ, மவுண்டைன், பியூட்டிஃபுல், ஹை, ட்ரீஸ், ஸ்டில்ன்றது ஆன்சர். ப்ரீஸ், ஜென்டில், ஸ்டோம், வயலண்ட், இதுக்கு ஆன்சர் வயலண்ட். மேங்கோ, ஸ்வீட், லைம், சோர், SOUR, சோர். bark, timber, flower, answer fruit. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.